ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்ச்சி சதவீதம் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை 95.72% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை 96.44% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை 96.07% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை 96.39% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை 94.89% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சிவகங்கை மாவட்டம் 97.42% தேர்ச்சியை பெற்று 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை 96.64% மாணவ மாணவிகள் கல்விக்கண் திறந்த காமராஜர் பிறந்த விருதுநகர் மாவட்டத்தில் 96.64% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை 94.65% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 95.19% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை 95.40% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நீலகிரி மாவட்டத்தில் 94.27% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் 97.45% மாணவ மாணவிகள். திருப்பூர் மாவட்டம் தான் தமிழகத்திலேயே முதலிடத்தை பிடித்திருக்கிறது. 97.45% மாணவ மாணவிகள் திருப்பூர் மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்து முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்திருக்கிறார்கள். 2ஆம் இடம் பிடித்த ஈரோடு சிவகங்கையில் 97.42% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 3ஆம் இடத்தை கோயமுத்தூர் மாவட்டம் 96.97% மாணவ மாணவிகள் கோயமுத்தூரில் தேர்ச்சி பெற்று அங்கு கோயமுத்தூர் 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. அதற்கு பிறகு சேலம் 94.60%, நாமக்கல் மாவட்டம் 96.10%, கிருஷ்ணகிரி மாவட்டம் 91.87% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தருமபுரி மாவட்டத்தில் 93.55% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 93.79% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கரூர் மாவட்டத்தில் 95.90% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அரியலூர் மாவட்டத்தில் 97.25% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பெரம்பலூர் மாவட்டத்தில் பிளஸ் 2 தேர்வில் 96.44% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மத்திய மாவட்டமான திருச்சியில் 95.74% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டமான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறைந்தபட்சமாக 91.19% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். பிளஸ் 2 தேர்வை பொறுத்தவரை புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாகை ஆகிய மாவட்டங்களில் 91%-இருந்து 97% வரை தேர்ச்சி விகிதமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரியலூர் மாவட்டம் 3ஆம் இடத்தில் 97.25% மாணவ மாணவிகள் அரியலூர் மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுக்கோட்டை, கரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, நாகை ஆகிய மாவட்டங்களில் பிளஸ் 2 தேர்ச்சி விகிதமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் கரூரில் 95.90% அளவுக்கும் மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். டெல்டா மாவட்டமான தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதமானது தஞ்சாவூரில் 93.46% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருவாரூர் மாவட்டத்தில் 93.38% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 92.38% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பிளஸ் 2 தேர்வில். விழுப்புரம் மாவட்டத்தில் 93.17% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் பிளஸ் 2 தேர்வில். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்
92.91% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் 94.36% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 90.47% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சென்னைக்கு அருகில் உள்ள செங்கல்பட்டு மாவட்டத்தில் 94.71% மாணவ மாணவிகளே தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 92.28%. சென்னைக்கு அருகில் உள்ள செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதமானது எதிர்பார்த்த அளவு இல்லை. 94, 92 என்ற அளவிலேயே தேர்ச்சி விகிதமானது இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் 92.53% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 92.34% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 92.28% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை மாவட்டம் மிக கடைசியாக 90.47% மாணவ மாணவிகளே 90% மாணவ மாணவிகளே திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மிகவும் குறைந்தபட்சமான தேர்ச்சி விகிதம் ஆனது திருவண்ணாமலை மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தேர்ச்சி விகிதமானது மிகவும் குறைந்திருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக திருவள்ளூரில் 91.32% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தமிழகத்தின் தலைநகரமாம் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 94.48% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 94.48, திருவள்ளூரில் 91.32% மாணவ மாணவிகள் பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 93.38%, புதுச்சேரியில் உள்ள காரைக்கால் பகுதியில் 87.03%, நாகப்பட்டினத்தை ஒட்டியுள்ள காரைக்கால் பகுதியில் தேர்ச்சி விகிதமானது மிக மிக குறைவாக 87.03% மாணவ மாணவிகளே பிளஸ் 2 தேர்வில் தேர்ச்சி அடைந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.